அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, 1 மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ, அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி, அப்படி தான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங்க் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்க சில இதெல்லாம் நெறையா நானும் சூரியனுமே நெறையா பண்ணியிருக்கோம். டப்பிங்கில கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி, "இங்கே விட்டோம்ப்பா, டப்பிங்கில பார்த்துக்கலாம்ப்பா" அப்படின்னு. இப்பயும் நெறையா அப்படித்தான் போகுது. பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம். ஸோ ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்க்கணும். ஒரு ஃபர்ஸ்ட்டு ஷாட் ஒண்ணு இருக்கு படத்தோட ஆரம்பத்தில. அத எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு தோணல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன். ஏன்னா, ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்ல யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க. இல்ல யாராவது கதவ தொறந்து வந்து வெளிய நின்னு பல்லு வெளக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு "சார், சார் உள்ள போங்க சார், உள்ள போங்க சார். அந்த டைம்க்குள்ள ஷூட் பண்ணணும்னு" சொல்லி, ஒரு வில்லேஜையே ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ, சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகிய கூத்தன், ராகவ் பிரதர், சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்ல அப்படின்றத தாண்டி, ஆனா இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப்ப வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு.